ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 27 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இபிக்கு உங்களோட டிட்டர்மினேஷனில் எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் உங்களோட விஷயங்களில் டெசிஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சுனின் எக்ஸாமில் ஃபஸ்ட் ஸ்டேஜை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த விஷயங்களை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிக்கு வந்து நருட்டோவோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு, என்னடா ஒரு ஆன்சரும் கூட பண்ணாமல் இருந்திருக்கான்னு இந்த பையன், உண்மையாமே ஃபன்னியான பையனாக தான் இருப்பான் அப்படின்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா. இந்த விஷயங்கள்லாம் ரேண்டமாக காட்டுவாங்க. இதுக்கப்புறம் த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்துக்குள்ளே காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பூரான் ஊறிட்டு இருக்கும். அதுன்னு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து அந்த ஒரு மரத்தோட கிளையில் கோரும். பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு அந்த பறவையை முழுங்கிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை காமிச்சு அது எவ்வளோ டேஞ்சரஸான இடங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல த சுனின் எக்ஸாம் ஸ்டேஜ் 2 த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு இந்த இடத்த பார்க்கும்போதே பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல இதனால தான் இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு கூப்பிடுறோம், கூடிய சீக்கிரத்திலே நீங்களும் ரியலைஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி ஆங்கோ சொல்லுவா. இதை கேட்குற நருட்டோ வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு போடுவான். கூடிய சீக்கிரத்திலே உணர்ந்துருவீங்களாமா அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்துனா அப்படின்ட்டு கலாய்ப்பான். அதுக்கப்புறம் சிரிப்பான். இப்படிலாம் பயமுறுத்தினால நான்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவான். உண்மையாலுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கோ அவங்களோட குணாயை எடுத்து எறிவாங்க. நருட்டோவோட கன்னத்தில் ஸ்க்ராட்ச் பண்ணிடும். இவ்வளோ சின்ன வயசுலேயே சாகணும்னு உனக்கு ஆசையா அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேடியோட ஒரு சின்ன முடியை பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கும். இந்த இடத்துல ஆங்கோ நருட்டோ பின்னாடி இருந்துட்டு அந்த பிளட்டை தொட்டு பார்த்துருக்கும் போது அந்த முடி கட்டாச்சு இல்லையா, அந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த குணாய் நைஃபை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. உனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே சாகணும்னு ஆசை வந்துருச்சா, ஏன் பின்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி ஆங்கோ மிரட்டுவாங்க. இந்த இடத்துல அந்த லேடி வந்துட்டு ஒரு பிளட் பட்ட குணாய் நைஃப் என்னோட முடியை வெட்டிட்டு போச்சு, அதனால நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன், அதான் உங்கள்கிட்ட கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லன். அது போக அவங்களே ரிவீல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஹினாட்டா வந்துட்டு நருட்டோவுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இதை பார்க்குற சக்குரா வந்துட்டு என்ன அந்த ப்ராக்டர் பெரிய சைக்கோவாக இருப்பாங்க போல இருக்குன்னு நினைப்பா. அதுக்கப்புறம் அந்த லேடி இருப்பாள், அவள் வந்து சக்குராவை கிராஸ் பண்ணும்போது இவனும் சைக்கோ தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. அந்த லேடி பார்த்தீங்கன்னா குணாய் நைஃபை கொடுக்கும்போது அவங்களோட நாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக வந்திருக்கும். அதை பார்த்தா நருட்டோ என்ன அவங்க நாக்கு மாதிரி நம்ம நாக்கும் வெளியே அவ்வளோ நீளத்துக்கு வருமா அப்படின்ட்டு நாக்கை நீட்டி பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு அந்த கன்னத்தில் கீரல் வந்தது கூட ஞாபகம் இருக்காது, அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். அந்த லேடி பார்த்தீங்கன்னா கிராஸ் வில்லேஜ்லேருந்து வந்ததாக சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ரியலாக லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்க தான், அதாவது ஒரு ரோக் நிஞ்சா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது லேடியே கிடையாது. இந்த இடத்துல ஆங்கோ வந்துட்டு எல்லாம் ரத்த வெறி பிடிச்சதா இருப்பீங்க போல இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் தானே என் மேலே குணாய் எடுத்து எரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நருட்டோ காண்டா பார்ப்பான். இதுக்கப்புறமா ஆங்கோ வந்துட்டு கன்சென்ட் ஃபார்ம் கொடுப்பாங்க சைன் பண்ண சொல்லி. அதை பார்க்குற நருட்டோ வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல ஆங்கோ டிஸ்கிரைப் பண்ண என்னன்னா, இந்த ஃபாஸ்ட் ஆஃப் டெத்குள்ளே போகிற பாதி பேர் திரும்ப எப்படியும் வரமாட்டீங்க, அவங்களுக்குலாம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க முடியுமா, அதான் உங்கள் சைனை கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இந்த இடத்துல ஆங்கோ சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஃபாஸ்ட் ஆஃப் டெத்குள்ளே நீங்கள் போகிற காரணம் சர்வைவல் ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்குற ஷிகமாரு எப்பவும் போல் சர்வைவலா வாட்டர் ட்ராக் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா ஆங்கோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த ட்ரைனிங் ஃபீல்டை பற்றி. இதில் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 44 லாக்டு என்ட்ரன்ஸ் கேட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரஸ்ட்டை சுற்றியுமே ரிவர்ஸும் ஃபாரஸ்ட்டும் அதுக்கப்புறம் மிடில் வந்து டவர்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. டவர்லேருந்து கேட்டுக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வைவல் ஸ்கில்லை நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பேட்டில் இருக்க போதுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்குறவங்க ஸ்க்ராலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல ஆங்கோ அவங்களோட ஸ்க்ராலை காட்டுவாங்க. இந்த இடத்துல ஆங்கோ டிஸ்கிரைப் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 26 டீம்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களில் 2 விதமாக பிரிப்பாங்க, ஹாஃபாக. ஒரு 13 டீம், இன்னொரு பக்கம் இன்னொரு 13 டீம். அதில் ஃபஸ்ட்டு 13 டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெவன் ஸ்க்ராலும், இன்னொரு 13 டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா எர்த் ஸ்க்ராலும் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல ஆங்கோ சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்கும். என்னென்னா, ஒரு டீம் வின் பண்ணணும்னா அவங்ககிட்ட ஹெவன் அண்ட் எர்த் ஸ்க்ரால் ரெண்டுமே இருக்கணும், அதை டவருக்கு கொண்டு வந்து சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்குற சக்குரா வந்துட்டு, அப்படி பண்ணால் பாதிக்கு பாதி நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம்,
இதெல்லாம் உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து தானே, அப்புறம் இந்த அளவுக்கு கூட டிஃபிகல்ட்டி இல்லைனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 120 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5 நாள். இந்த இடத்துல சோஜிக்கு மட்டும் அப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். இதை கேட்குற ஆங்கோ வந்துட்டு காட்டுக்குள்ளே நிறைய ஃபுட்ஸ் இருக்குமே, அதை நீங்கள் தான் தேடிக்கணும், அதனால தான் இதை சர்வைவல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை கேட்குற காபூட்டோ வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனாலுமே அங்கே பாய்சனஸான இன்செக்ட்ஸு நம்மளையே திங்கிற அளவுக்கான அனிமல்ஸ்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்குற சோஜி பயங்கர காண்டாவான். இதுக்கப்புறமா ஈனோ வந்துட்டு அதனால தான் இதை சர்வைவல் டெஸ்ட்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் நெஜியை காட்டுவாங்க. அவன் கிட்டத்தட்ட அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் 13 டீம் மட்டும்தான் பாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லீ அண்ட் சாஸ்கே 2 பேருமே தனித்தனியாக பேசுவாங்க. பட் ஆனால் ரெண்டத்தையுமே கம்பைன் பண்ணி சொல்கிறோம் பாருங்களேன். என்னன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பேமாக தான் இருக்கும். என்னன்னா தூங்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஒரு இடத்துல நம்ம ஃபைட் பண்ணுறோம்னா அந்த இடத்துல இருந்து அதை ரெக்கவரி ஆகிறதுக்கு கூட ரொம்பவுமே டைம் ஸ்பேன் தேவைப்படும். அந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஸ்க்ராலை வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கும் அடிபடும், அதனால சில பேர்த்துக்கு இதெல்லாம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி ஆங்கோ டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காயமாகும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இடையிலேயே கியூட் பண்ணலான்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின் தான் ஷிகமாருக்கு வரும். அப்போ ஷிகமாரு இருந்துட்டு இந்த டெஸ்ட்டில் மிடில் நம்ம கியூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கையை தூக்கி கேட்பான். ஆங்கோ வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்குற ஷிகமாரு திஸ் இஸ் கான் பி அ ட்ராக் அப்படின்னு சொல்லுவான். இது கண்டிப்பாக பெருந்தொல்லையாக இருக்க போகுதுங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான 3 கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆங்கோ சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீம் டவருக்கு 2 ஸ்க்ராலும் இல்லாமல் வராங்களோ அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதாவது ரெண்டுமே முக்கியம், ஒன்று மட்டுமே கொண்டு வந்தாங்க கூட அவங்க டிஸ்குவாலிஃபை தான். அந்த மாதிரி தான் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் கொண்டது ஒரு ஸ்குவாட், ஒரு டீம். அந்த டீமில் ஒரு ஆள் செத்துட்டாங்க கூட நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மூணாவது விஷயம், அந்த ஸ்க்ராலில் இருக்க கண்டென்ட்ஸை டவருக்கு வர வரைக்குமே பிரித்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சரி, அதையுமே ஓப்பன் பண்ணி படித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி ஆங்கோ சொல்லிடுவாங்க. இதை கேட்குற நருட்டோ செம்ம காண்டாவான். இதுக்கப்புறமா ஆங்கோ வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்க்ரால் விஷயங்கள் தான் உங்களுக்கு ரியல் டைம் மிஷின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குது, போய் உங்களோட கன்சென்ட் ஃபார்ம் எல்லாம் சைன் பண்ணிவிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சு உங்களோட தனித்தனி ஸ்க்ராலை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் என்னவா இருக்கும், சரி ஒரு ப்ராக்டராக இருக்காங்க, ஏதோ நல்ல விஷயத்த சொல்ல போகிறாங்கன்னு தானே எதிர்பார்ப்பீங்க, செத்துறாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல எல்லாத்தோட ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டப்பனாக இருக்கும். ஆனால் நருட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே தனித்தனியாக ஸ்கேட்டராக இருப்பாங்க. இந்த இடத்துல சாஸ்கேவை காட்டுவாங்க. சாஸ்கேக்கு தோன்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரால் கொடுத்துருக்காங்க. ஆனால் யார்கிட்ட என்ன ஸ்க்ரால் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்படி நம்மகிட்ட இப்போ ஹெவன் இருக்குன்னா இப்போ இன்னொருத்தன் எடுத்து வச்சிருக்கான்னு அவனை எப்படி கண்டுபிடிச்சி நம்ம போய் அந்த இன்ஃபர்மேஷனை திருடுறது, இதை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவான்கிற போராட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான் சாஸ்கே. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்த ப்ராக்டர் எபிகி சொன்ன மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கன்சென்ட் ஃபார்மை படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பாங்க. இதை பார்க்குற ஆங்கோ வந்துட்டு எல்லாரும் கன்சென்ட் ஃபார்மை லிட்டில் பிட்டாக படிச்சுட்டு இருப்பாங்க உலகே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இதுக்கப்புறமா சக்குரா நடந்து போயிட்டு இருப்பா. அந்த கன்சென்ட் ஃபார்மை பார்த்துட்டு இதை பார்க்குற ஈனோ வந்துட்டு அவகிட்ட வம்பெழுப்பா. நீ ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு ஓடி இருப்பீங்களா நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஈனோ கேட்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு 5 days சர்வைவல் டெஸ்ட்டில் நான் சாஸ்கே கூட இருக்க போகிறேன், எதுக்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்குற ஈனோ செம்ம காண்டாவா 2 பேர்த்துக்குமே முட்டிக்கும். இவங்க 2 பேர் சண்டை போடுறத பார்க்குற ஷிகமாரும் சோஜியும் ரொம்ப பயப்படுவானுங்க. இந்த இடத்துல சோஜி வந்துட்டு எதுக்காக இவங்க அடிச்சுக்கிறாங்கிற மாதிரி கேட்பான் ஷிகமாரு கிட்ட. அதுக்கு இந்த மாதிரியான ஸ்டூபிட் ஸ்டஃப் எல்லாம் நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஷிகமாரு ரிப்ளை பண்ணுவான். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு நான் செய்ய வேண்டியதில்லை, இதில் என்னோட பேரை எழுதணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஹினாட்டாவை பார்த்துட்டு ஹாய் சொல்லுவான். ஹினாட்டா அவனை பார்த்தோன்னா திரும்ப வைக்கப்பட ஆரம்பிச்சிருவா. இவ எப்போ பார்த்தா வினோதமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நருட்டோவோட அந்த ஸ்க்ராட்சை பார்க்குற ஹினாட்டா வந்துட்டு மெடிசன் எடுத்து கொடுக்க வரும்போது நருட்டோ சரி நான் அவனை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிடுவான். இதுக்கப்புறமா ப்ராக்டர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு ஸ்க்ராலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுவார். இதுக்கப்புறமா எல்லாரும் அவங்க டீமோட போய் ஸ்க்ராலில் வாங்கிட்டு வருவாங்க. இந்த இடத்துல ஆங்கோ திங்க் பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா இந்த இடத்துல எத்தனை டீம் சர்வைவ் ஆகி வராங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ அவங்களோட ஸ்க்ராலை வாங்கிடுவான். இதுக்கப்புறமா ஆங்கோ இருந்துட்டு 30 நிமிஷத்தில் உங்களோட சுனின் எக்ஸாமோட செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு டீமையும் ஒவ்வொரு கேட் கிட்ட அனுப்புவாங்க.
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டீம்மேட்டை காட்டுவாங்க. இந்த இடத்துல கீபா வந்துட்டு நம்ம இந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படின்னு கத்துவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிகமாருவோட டீமை காட்டுவாங்க. இந்த இடத்துல ஷிகமாருவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நருட்டோவோட ஸ்க்ராலை திருடுவோம் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சோஜி அவனோட ஸ்நாக்ஸை மட்டுமே தான் பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் 12th கேட் கிட்ட தான் நருட்டோவன் டீமை காட்டுவாங்க. இந்த இடத்துல நருட்டோ எவனா தான் வாங்கடா, எப்பேற்பட்ட இஞ்சா தான் வாங்கடா, அடிச்சு உங்களை அங்கே ஆடி பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி எங்கள் டீம் கிட்ட நீங்களாம் தோத்து போயிருவீங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்குற சக்குராவோட மனசில் ஆமா அப்படின்னு கத்துவா. இதுக்கப்புறமா 20th கேட் கிட்ட பார்த்தீங்கன்னா சவுண்ட் நிஞ்சாஸை காட்டுவாங்க. இந்த இடத்துல நம்மளோட மிஷனை நம்ம ஃபுல்ஃபில்லாக முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டாசோ சொல்லுவான். 38ல காபுட்டோ அண்ட் டீமை காட்டுவாங்க. நம்பர் 6ல காரா அண்ட் டீமை காட்டுவாங்க. காங்க்ரோவோட மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த நாயோட 5 நாள் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான் காராவை பார்த்து. அதெல்லாம் என்ன ரீசன்கிறத போக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா கிராஸ் நிஞ்சாவை காட்டுவாங்க. நம்ம பார்த்தோம்லையே அந்த ஆங்கோ கிட்ட குணாய் திரும்ப கொடுக்க வருவாள் ஒரு லேடி. ஸோ அவங்க டீமை காட்டுவாங்க. அவங்களோட திங்கிங் பார்த்தீங்கன்னா ரூக்கீஸ்க்கு அட்டாக் பண்ணி பிடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. யார் ரூக்கீஸ்? இந்த 9 கெனின்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க, அவங்கள தான். இதுக்கப்புறமா லீயோட டீமை காட்டுவாங்க. லீயோட கண்ணிலே ஒரு ஃபயர் இருக்கும். நான் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பேன், உங்களை நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன் சென்சே அப்படின்னு சொல்லி லீ மனசுக்குள்ளே கத்திட்டு இருப்பான். இதுக்கப்புறம் கேட்ஸை பார்த்தீங்கன்னா ப்ராக்டஸ் அன்லாக் பண்ணி விடுவாங்க. இதுக்கப்புறமா ஆங்கு வந்துட்டு உங்களோட டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் உள்ள போக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆமி டீமை காட்டுவாங்க. அந்த கிராஸ் நிஞ்சாஸ் தான். அவள் வந்துட்டு இதுக்கப்புறமா அந்த 3 ரூக்கீஸை தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோங்க மாதிரி ஷவுட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தலைவன் நருட்டோவோட டீமை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் ட்ராவல் ஆகி போகிறத காட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா டீம் 8 காட்டுவாங்க. நம்ம அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாகணும், நீ செய்கிறே நாட்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல பியாக்குகான் யூஸ் பண்ணுவான். என்ன ரீசன்னா, பியாக்குகான் இருந்துச்சுன்னா நிறைய தடைகள் இருக்குதுங்களா, இப்போ செவத்தை தாண்டி பார்க்கலாம்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் அவங்க பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நெஜி டீமை காட்டுவாங்க. இந்த இடத்துல லீ ரொம்ப வேகமாக போயிட்டு இருப்பான். இதை பார்க்க நெஜி இருந்துட்டு நீ ஸ்லோவாகவே போடா, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா லீ இருந்துட்டு நம்மளை அவங்க கண்டுபிடிக்கக்குள்ள நம்ம ஒரு எனிமியை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற நெஜி முட்டா பையதான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா சவுண்ட் வில்லேஜ் கெனினை காட்டுவாங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவை அந்த ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிகமாருவன் டீமை காட்டுவாங்க. ஷிகமாருவும் இனமும் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு போவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோஜி சமணங்கள் போட்டு நல்லா அவனோட ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இந்த இடத்துல இன்னொரு டீம் அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ ஷிகமாருவன் டீம் பார்த்தீங்கன்னா போய் ஒளிஞ்சுக்குவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கால் கடியில் அந்த சிப்ஸ் கிடக்கும். இந்த இடத்துல எப்படியோ ஷிகமாருவன் டீம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் 8 காட்டுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கிளவராக எல்லாம் செயல்படணும்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல அக்கமாரு ஒரு விஷயத்த மோப்பம் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெயின் வில்லேஜ் சேர்ந்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. இந்த ரூக்கீஸ்னால நம்மளை சென்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம இங்கே தான் இருக்கோம்னு சொல்லி பின் பாயிண்ட்லாம் பண்ண முடியாதுன்ட்டு அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ முன்னாடி இருக்க ஒரு கெனின் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பூச்சி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். என்ன கருமண்டா அது அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஏகப்பட்ட அட்டைப்பூச்சி விழுகும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஷீனோவோடது. பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணி இவங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல கீ பார்த்துட்டு ஒரு டீம் காலி சொல்லுவான். இதுக்கப்புறமா அலறல் சத்தம் கேட்கும். இதை கேட்குற ஆங்கோ வெளியே இருந்துட்டு இப்போதான் ஃபன்னே ஆரம்பிச்சிருக்கு போல இருக்குங்கிற மாதிரி சிரிப்பாங்க. இதுக்கப்புறமா டீம் 7ல சக்குரா இருந்துட்டு எனக்கு இதை கேட்கும் போதே கொஞ்சம் நர்வஸாக இருக்குன்னு சொல்லுவா சக்குரா. இதுக்கப்புறமா இதை பற்றிலாம் ஒர்க் பண்ணிக்காத சக்குரான்ட்டு நருட்டோ அங்கேயே யூரின் போகிறக்கு போவான். இந்த இடத்துல சக்குரா இருந்துட்டு ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி தான் பண்ணுவியாடா, போய் ஏதாவது புதர் பக்கம் போடா அப்படின்னு சொல்லி மண்டையே ஒரு கொட்டு வைப்பா. இதுக்கப்புறமா நருட்டோ அந்த பக்கம் போயிட்டு வருவான். வந்ததுக்கப்புறமா இப்போதான் எனக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி தான் நடந்துக்குவியாடா அப்படின்னு சத்தம் போட்டுருப்பான். இந்த இடத்துல சாஸ்கே நருட்டோவை பயங்கரமாக அடிப்பான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே சாஸ்கே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சக்குராவும் நருட்டோவும் கேட்பாங்க. இதுக்கப்புறமா 2 பேரும் வெறித்தனமாக சண்டை போட்டுருப்பாங்க. இதை பார்க்குற சக்குரா வந்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியமாக தான் பார்த்துருப்பா, ஏன் திடீர்னு இப்படி அடிச்சுக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு பாரு சக்குரா இவன் ரொம்பவுமே முட்டாள்தனமாக நடந்துட்டு இருக்கான்லாம் ஷவுட் பண்ணுவான். இதுக்கப்புறம் சரி இது ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே குணாய் எடுத்து அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற சாஸ்கே அப்படின்னு சொல்லி கத்துவா. இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு அவனை நல்லா ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா நருட்டோவை பார்த்து நீ நெஜ நருட்டோவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான். இதை கேட்குற அந்த நருட்டோ வந்துட்டு நான் தான் ரியல் நருட்டோ அப்படின்னு சொல்லுவான். அப்போ உன்னோட கன்னத்துலேருந்து அந்த ஸ்க்ராட்ச் எங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான். நிறைய பேத்துக்கு ஃபீல் ஆகும், அவனோட காயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஹீல் ஆயிரும், அதனால மறைஞ்சிருக்குமா என்னமோலாம் நினைப்பீங்க. இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஃபஸ்ட்டு எனக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் சாஸ்கே சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கிளவராக இருக்கும். என்னன்னா நருட்டோ வந்து ரைட் ஹேண்டடு, ஆனால் நீ லெஃப்ட் ஹேண்டில் குணாயை பிடிச்சிருக்க, அதோட பேக்கையும் லெஃப்ட் லெக்கில் தான் மாட்டியிருக்க, உண்மையை சொல்லு
நருட்டோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோசமாயிடுச்சு, நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைன் நிஞ்சா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். இதுக்கப்புறமா அந்த ரைன் வில்லேஜ் சேர்ந்த கெனின் வந்துட்டு ஒழுக்க மரியாதையை எங்கிட்ட அந்த ஸ்க்ராலுக்கு ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு சொல்லுவான். இவன் ஒருத்த மட்டும்தான் இருப்பான், இவனோட டீம்மேட்ஸ் எங்கேங்கிறது தெரியல. பட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேரும் குணாயி எடுப்பாங்க. சக்குராவும் அவளோட வெப்பன் எடுப்பா. ஓ அப்படியா, சரி உங்கள்கிட்ட இருந்து நான் சண்டை போட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஓடி வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக தான் நிற்பாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல நருட்டோ மாதிரி ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கானா, நெஜ நருட்டோ எங்கே, அவன் என்ன மாதிரியான பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான், இல்லை அந்த மற்ற 2 டீம்மேட்ஸ் கிட்ட இவன் மாட்டியிருக்கானா இல்லையா, இல்லை அடுத்து என்ன ஆக போகுது, அவங்க இந்த சுனின் எக்ஸாமில் வின் பண்ணாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.破れたラブレタ持って吸ったコーラさ破れかぶれのやぶいさが